ஆண்டவரை கூவி அழைப்போம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரை கூவி அழைப்போம். அவர் நம் தகப்பன், இயேசு நம்முடைய சகோதரர், தூய ஆவியான நமக்கு துணையாளர். ஆகவே அவர்களை கூவி அழைக்க வேண்டும். ஆண்டவரை கூவி அழைக்க வேண்டும். திருப்பாடல் 34:6 வாசிக்கிறோம், திக்கற்றவன் கூவி அழைக்க அவர்தம் குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார், அவனை எல்லா விதமான நெருக்கடியில் நின்று விடுதலை செய்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை கூவி அழைக்க வேண்டும். திருப்பாடல் 145:18 வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார், தம்மை உண்மையாய் கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் அருகில் இருக்கிறார். மார்க்க நற்செய்தி 10:42 முதல் 47 வரை வாசிக்கின்ற பொழுது, பர்த்தலமேயு என்ற குருடன், இதோ தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மும்முறை கூவினான். ஆண்டவனை அழைத்து என்ன செய்ய வேண்டும்? ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். கூவி அழைத்தான். நம்பிக்கையோடு கூவி அழைத்தான். ஆண்டவர் குணப்படுத்துவார் என்று கூவி அழைத்தான். ஆண்டவரின் பாவங்களை மன்னிப்பார் என்று கூவி அழைத்தான். அத்தகைய பர்த்தலமேயு குருடனைப் போல நம்பிக்கையோடு ஆண்டவரை கூவி அழைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.